பாபிலோனின் வேசித்தனம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். பாபிலோனிலே மெய்யான தேவன் ஆராதிக்கப்படவில்லை. அவர்கள் கர்த்தரை புறக்கணித்து விட்டார்கள். அந்த பாவத்தோடு பாபிலோனிலே விக்கிரகங்களை கொண்டு வந்து ஸ்தாபித்திருக்கிறார்கள். எங்கே ஆவிக்குரிய வேசித்தனம் அதிகமாய் காணப்படுகிறது. எல்லா ஜனங்களும் பாபிலோனுக்கு வந்து விக்கிரக ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள். பாபிலோனிலே ஆவிக்குரிய வேசித்தனத்தின் உக்கிரமான மது எல்லோருக்கும் பரிமாறப்படுகிறது. இந்த மதுவை எல்லா ஜாதிகளும் வந்து குடிக்கிறார்கள். பூமியின் ராஜாக்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் பாபிலோனுக்கு வந்து விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். இவர்கள் மகா பாபிலோனோட ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்களுக்கு பாபிலோனில் மிகுந்திருந்த விக்கிரக ஆராதனையினால் மிகுதியான ஐஸ்வர்யம் கிடைத்தது. விக்கிரக ஆராதனையின் செல்வ செருக்கின் மிகுதியினால் பூமியின் வர்த்தகர் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். பாபிலோனின் துன்மார்க்கத்தையும் ஆவிக்குரிய வேசித்தனத்தையும் வானத்தில் இருந்து இறங்கி வந்த தூதன் பலத்த சத்தமிட்டு சொல்லுகிறான். பாபிலோனின் பாவமே அவருடைய அழிவுக்கு காரணம். பாபிலோனுடைய விக்கிரக ஆராதனையினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவள் மீது பிரியமாய் இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனையில் விரும்பி பங்கு பெறுகிறார்கள். கர்த்தரை மறந்துவிட்டு விக்கிரகங்களை வணங்குகிறார்கள்.